ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது அறிவிலிருந்து 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். முதல் வினா, ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ராமன் விளைவு என்பது ஒத்த ஒளிச்சிதறலை அடிப்படையாக கொண்டது. தேர்ட் ஆப்ஷன், ஒத்த ஒளிச்சிதறல். அடுத்து இரண்டாவது வினா, மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது? மலம் இலக்கியாக பயன்படும் எப்சம் உப்பு MgSO4 7H2O. MgSO4 7H2O. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மூன்றாவது வினா, கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோகக் கலவையின் சதவீதம் என்ன? கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோகக் கலவையின் சதவீதம் CO 60%, ஜிங்க் 40%. ZN ஜிங்க். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நான்காவது வினா, போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? போட்டோட்ராபிசம் என்றால் செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கம். செடிகளின் ஒளிநோக்கிய இயக்கத்தை போட்டோட்ராபிசம் என்று கூறுவர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா, பொறுத்துக. ரந்தாப்பூர். ரந்தாப்பூர் என்றால் ராஜஸ்தான். மானாஸ் என்றால் அசாம். நாகார்ஜுனா சாகர் என்றால் ஆந்திரா. பாலமலா என்றால் ஜார்க்கண்ட். இந்திராவதி என்றால் சத்தீஸ்கர். இதற்கான விடை 413225. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 413225. அடுத்து ஆறாவது வினா, பொறுத்துக. பழங்குடியினர் பிரதேசம். மசாய் என்றால் கென்யா. சாமி என்றால் சைபீரியா. கலிங்கா என்றால் பிலிப்பைன்ஸ். புதர் மனிதர்கள் என்றால் அங்கோலா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2431. அடுத்து ஏழாவது வினா, ஹம்போல்ட் நீரோட்டம் இவ்வாறாகவும் அறியப்படுகிறது. ஹம்போல்ட் நீரோட்டம் பெரு நீரோட்டம் என்றும் அறியப்படுகிறது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது. கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது ஆர்டிக் பகுதி. லாஸ்ட் ஆப்ஷன். ஆர்டிக் பகுதியில் தான் பார்த்தோம் அப்படின்னா கடல் புகை சாதாரணமாக காணப்படுது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன்பதாவது வினா, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் ஆரம்பித்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அன்னி பெசன்ட். அடுத்து பத்தாவது வினா, முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார்? முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் சீகன் பால்கு ஐயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சீகன் பால்கு ஐயர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 11வது வினா, முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன அப்படின்னா சமண மதம். சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் அப்பர். செகண்ட் ஆப்ஷன் அப்பர். அப்பர் தான் பார்த்தீங்க அப்படின்னா சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு முதலாம் மகேந்திரவர்மனை மாற்றியிருப்பார். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 12வது வினா, கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக. கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயர் பாரி. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 13வது வினா, 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்த்துகீசிய மாலுமி யார்? 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா. செகண்ட் ஆப்ஷன் வாஸ்கோடா காமா. அடுத்து 14வது வினா, 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் யார்? 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தவர் TN சிவஞானம் பிள்ளை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் TN சிவஞானம் பிள்ளை. அடுத்து 15வது வினா, முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் எங்கு கூடியது? முதல் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் பம்பாயில் கூடியது. செகண்ட் ஆப்ஷன் பம்பாய். அடுத்து 16வது வினா, ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்பது சுபாஷ் சந்திர போஸால் தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 17வது வினா, லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது?
லோக் ஆயுக்தா முதலில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைக்கப்பட்டது. லாஸ்ட் ஆப்ஷன் மகாராஷ்டிரா. அடுத்து 18வது வினா, இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியது யார்? இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியவர் B.R. அம்பேத்கர். செகண்ட் ஆப்ஷன் B.R. அம்பேத்கர். அடுத்து 19வது வினா, பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது. பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியல் அமைப்பிலிருந்து. ஆஸ்திரேலியாவின் அரசியல் அமைப்பிலிருந்து பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து பெறப்பட்டிருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 20வது வினா, எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது வினா, மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2006. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 22வது வினா, பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது? பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? இந்திய தொழில் நிதிக் கழகம் இந்தியாவில் ஜூலை 1, 1948 ஏற்படுத்தப்பட்டது. ஜூலை 1, 1948. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது வினா, மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது? மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் இந்திய ரயில்வே துறை. தேர்ட் ஆப்ஷன் இந்திய ரயில்வே துறை. அடுத்து 25வது வினா, தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். மஞ்சள் புரட்சி பூக்கள் என்பது தவறு. லாஸ்ட் ஆப்ஷன். வெண்மை புரட்சி பால் சரி, பசுமை புரட்சி உணவு தானியம் என்பதும் சரி, நீல புரட்சி மீன் என்பதும் சரி, மஞ்சள் புரட்சி பூக்கள் என்பது தவறு. அடுத்து 26வது வினா, தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு %% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு 4% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 27வது வினா, இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் டேராடூன் டெல்லி நகரங்களுக்கிடையே இயக்கப்பட்டது. டேராடூன் டெல்லி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 28வது வினா, கீழ் உள்ள மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். கீழுள்ள மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்புக்குள்ளாகினர் அப்படின்னா கேரளா மாநிலம். கேரளா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 29வது வினா, இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பருத்தி பாதிக்கப்படுகிறது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 30வது வினா, உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. செகண்ட் ஆப்ஷன் உலக வங்கி. அடுத்து 31வது வினா, பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது. பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறை. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 32வது வினா, பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது? பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவின் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது? இதற்கான விடை பாஸ்மதி அரிசி. செகண்ட் ஆப்ஷன் பாஸ்மதி அரிசி. அடுத்து 33வது வினா, ஒரு பெம்டோ டேஸ் மீட்டர். ஒரு பெம்டோ என்பது
10⁻⁻15 மீட்டர். 10⁻⁻15 மீட்டர் அப்படிங்கிறதான் ஒரு ஃபெம்டோ. அடுத்து 34வது வினா, கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு யாது? கோளப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்தின் மதிப்பு சுழி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சுழி 0. அடுத்து 35வது வினா, கேளா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு உள்ளது? கேளா ஒளியை உணரும் தன்மை வௌவாலுக்கு உள்ளது. செகண்ட் ஆப்ஷன் வௌவால். அடுத்து 36வது வினா, ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது? ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் எலக்ட்ரான் ஏற்பு நிகழ்கிறது. எலக்ட்ரான் ஏற்பு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 37வது வினா, கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்? கலினா என்பது கீழ்கண்டவற்றில் உள்ள காரியம் உலோகத்தின் தாது பொருள். காரியம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 38வது வினா, உயர்வகை தாவரங்களின் ஸ்ப்ரோபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு. உயர்வகை தாவரங்களின் ஸ்ப்ரோபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டு. இதில் மைட்டாசிஸ் அப்படிங்கிற செல் பிரிவு தான் இதில் செயல்படுகிறது. மைட்டாசிஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைட்டாசிஸ். அடுத்து 39வது வினா, குன்ஸ் குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கும்? குன்ஸ் குழாய் நொதித்தல் நிகழ்வை நிரூபிக்கும். நொதித்தல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 40வது வினா, உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலினுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர்? தடுப்பூசி என்பது பெயர். செகண்ட் ஆப்ஷன் தடுப்பூசி. அடுத்து 41வது வினா, சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம். சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் ஆட்டோ மண்டலம். தேர்ட் ஆப்ஷன் ஆட்டோ மண்டலம். அடுத்து 42வது வினா, அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை. அமில மழையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கியுள்ளவை. அதில் சல்ஃபியூரிக் அமிலம் அடங்கியுள்ளது. லாஸ்ட் ஆப்ஷன் சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்து 43வது வினா, பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்களில் சரியானவைகள் எது? மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி என்பது சரி. இவைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மட்குகளால் ஆனவை என்பதும் சரி. அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சியடைந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும் என்பது தவறு. இலைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமைகின்றது என்பதும் சரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மற்றும் 3 மட்டும் சரி. 4வது அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சியடைந்த குறுக்கு வெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தவறு. இதற்கான விடை செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 44வது வினா, கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் அலகாபாத். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலகாபாத். அடுத்து 45வது வினா, சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் பக்ரா நங்கல் அணை. பக்ரா நங்கல் அணை. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 46வது வினா, எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? 1884ஆம் ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 47வது வினா, திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார்? திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் ராஜாஜி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 48வது வினா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு? அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 49வது வினா, ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கு நிறுவப்பட்டது? இந்தியா. லாஸ்ட் ஆப்ஷன் இந்தியா. அடுத்து 50வது வினா, சித்திரக்கார புலி என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன் தான்
சித்திரக்கார புலி என்று அழைக்கப்படுவார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 50 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. தேங்க்யூ.